பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் என்பது இயல்பானதுதான். ஆனால் சில நேரங்களில் இது ஏதோ ஒரு பிரச்சனையின் அறிகுறியாகவும் இருக்கலாம். வெள்ளைப்படுதல் என்பது தொற்று பிரச்சனை. இது பெண்களுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக வெயில் காலத்தில் இதன் தீவிரம் அதிகமாக இருக்கலாம். பொதுவாக பெண்களின் பிறப்புறுப்பு செல் சுவர்களில் நிறமற்ற லேசான பிசுபிசுப்பு தன்மை கொண்ட திரவம் இயற்கையாகவே சுரக்கும். அமிலத்தன்மை நிறைந்த இந்த திரவ கிருமிகள் தொற்றுகள் ஏற்படாமல் பிறப்புறுப்பை பாதுகாக்கும். பாக்டீரியா, ஈஸ்ட் போன்ற தொற்றுகளில் பிறப்புறுப்பை பாதித்தால் அந்த பகுதிகளில் சுரக்கும் திரவம் அமிலத்தன்மையானது காரமாக மாற்றமடையும். நிறமற்ற நிலையில் வெளிப்படும் திரவம் அதற்கு பிறகு வெள்ளை, சிவப்பு, மஞ்சள், பச்சை நிறங்களிலும் வெளிப்படும். வெள்ளைப்படுதல் முறையாக சிகிச்சை எடுக்காவிட்டால் இனப்பெருக்க உறுப்புகளிலும் பிரச்சனை ஏற்படலாம். பெண்களுக்கு இனப்பெருக்க உறுப்புகளும் சிறுநீர் பாதையும் பிறப்புறுப்பும் மிக நெருக்கமாக அமைந்திருக்கும். இது மற்ற பகுதிகளிலும் தொற்றுகள் வேகமாக பரவும். எனவே வெள்ளைப்படுதல் பாதிக்கப்பட்டவர்கள் தாமதிக்காமல் மருத்துவரின் ஆலோசனை பெற வேண்டும். பாதுகாப்பற்ற உடல் உறவு மற்றும் பிறப்புறுப்பு சுத்தம் பின்பற்றாமல் உடலுறவு கொள்வதன் மூலம் தொற்று பாதிப்பு ஏற்படும். பிறப்புறுப்பில் வீக்கம், புண்கள், கொப்புளங்கள் போன்றவற்றை அறிகுறிகள் பால்வினை தொற்று ஏற்படுத்துகின்றன. இந்த பாதிப்பு உள்ளவர்கள் பச்சை மற்றும் மஞ்சள் நிறத்தில் வெள்ளைப்படுதல் ஏற்படும். பிரச்சனை தீவிரமானால் சாம்பல் கலந்த வெள்ளை நிறத்தில் காணப்படும். இது சிறுநீர் பாதை மற்றும் கர்ப்பப்பைக்கு தொற்று பரவும். பூஞ்சை தொற்று ஏற்படுத்தும் போது, சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல், பிறப்புறுப்பில் புண் உண்டாகுதல், எரிச்சல் போன்றவற்றாலும் ஏற்படலாம். சிறுநீர் கழிக்கும் போது பிறப்புறுப்பில் அதிக வலி ஏற்படுத்துவதன் மூலம் அறியலாம். பரிசோதனைகள்: வெள்ளைப்படுதலின் போது வெளிப்படும் திரவத்தை ஆய்வக பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். பால்வினை தொற்று உள்ளதா என்பதை கண்டறிய இரத்த பரிசோதனை, அதாவது VDRL பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டியிருக்கும். தொடர்ச்சியாக வெள்ளைப்படுதல் இருந்தாலோ அல்லது துர்நாற்றங்கள் வீசினாலோ உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். வெள்ளைப்படுதல் பிரச்சனையின் போது சில பொதுவான அறிகுறிகள்: சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல், பிறப்புறுப்பில் அந்த பகுதி முழுவதும் சிவந்து காணப்படுதல், பிறப்புறுப்பில் புண்கள் அல்லது கொப்புளங்கள், உடலுறவின் போது பிறப்புறுப்பில் தீவிர வலி. தடுக்கும் முறைகள்: உள்ளாடைகளை வெயிலில் காய வைப்பதன் மூலமும் பிறப்புறுப்பின் சுத்தமாக வைத்துக் கொள்வதன் மூலமும், பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் உடல் உறவுக்கு பிறகு பிறப்புறுப்பை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பருத்தி துணி உள்ளாடைகளை பயன்படுத்த வேண்டும். காசநோய், மலேரியா, மஞ்சக்காமாலை இருந்தாலும் பிறப்புறுப்பில் தொற்று ஏற்பட்டு வெள்ளைப்படுதல் ஏற்படலாம். நீண்ட நாள் கருத்தடை சிகிச்சை பெற்றவர்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஏற்படும். மருத்துவரின் பரிந்துரை இன்றி ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகளை உட்கொள்ளக்கூடாது. வெள்ளைப்படுதல் பிரச்சனை உள்ளவர்கள் சோற்றுக்கற்றாழை பாலில் கலந்து குடிக்கலாம். கீழா நெல்லியை அரைத்து பசும்பாலில் கலந்து 7 நாட்களுக்கு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவதன் மூலமும் இப்பிரச்சனை சரியாகும். சுத்தமான உணவுகள்: சுத்தமான இடங்களின் கழிப்பறைகளை உபயோகிக்க வேண்டும். மருத்துவ பரிசோதனையின் மூலம் கண்டறிந்து தகுந்த சிகிச்சையை பெறுவதன் மூலம் குணமடையலாம்.